ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாமா பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அவளுக்கு நாங்கள் அன்றைக்கி சமைச்சு போட்டோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சோன்னா, பிரியாணி செஞ்சோம். என்ன பிரியாணினா சிக்கன் பிரியாணி. அது எங்கள் மாமா தான் செஞ்சார். அவர் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்காரு. எங்கன்னா அத்திப்பேட்டையில் வள்ளுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ரோட்டில் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் தேவையான மசாலாஸ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, இது 3 தான் அவர் போட்டார். வேறு எதுவுமே போடல. அப்புறம் வந்து கர்டு, லெமன் ஜூஸு, சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டார். ஒரு 30 to 15 மினிட்ஸ் நல்லா அது குக் ஆச்சு. குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அரிசி வெந்ததுக்கப்புறம் பிரியாணி வந்து தம்முக்கு விட்டு எடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. இவங்க பிரியாணி செஞ்சது வந்து அவ்வளோ ஸ்மெல் வந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக சுட சுட பிரியாணி நைட்டில் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. யார் யாருக்கு இந்த பிரியாணி வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா செஞ்சாங்க தட்டு வரிசை. ஸோ இதுதான் அந்த தட்டுலாம். யார் யாருக்கு இந்த பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போயிட்டு சுட சுட சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நிறையா பேர் என்னோடய வீடியோஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவர் தான் எங்கள் மாமா. இவர் தான் இந்த பிரியாணி செஞ்சார். பாய்.